அறுபடை வீட்டுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைங்க. திருநெல்வேலியிலேருந்து 40 டிராவல்ஸில் வண்டியை பிடிச்சி திருச்செந்தூர்லேருந்து பயணத்தை தொடங்கணும் பார்த்துக்கோங்க. 6 மணிக்கே போய் நின்னா அவ்வளோவா கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். நாங்கள் தான் அந்த லைன்லேயே கடைசி நின்றோம். 3 மணி நேரம் நின்று சாமியை தரிசனம் பண்ணோம். அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக காட்சி கொடுத்தாருங்க. அங்கே முடிச்சுட்டு நேராக மதுரைக்கு வண்டியை தட்டியாச்சு. திருப்பரங்குன்றத்துல இருந்து சாமி கும்பிட வேண்டியது. ஆனால் பழமுதிர் சோலை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, மலைக்கு மேலே அலோடு கிடையாதுன்னு ஒரு நண்பர் சொன்னதுனால நேராக அழகர் கோவிலேருந்து மேலே ஏற ஆரம்பித்தோம். அங்கே இயற்கை காட்சியெல்லாம் நல்லா பார்த்துட்டு பழமுதிர் சோலை வரதுக்கு கரெக்டாக ஒரு 5:45 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. அங்கே போனால் அங்கேயும் முருகர் அவ்வளோ ஜோராக பிரமாதமாக சிரிச்சுட்டே இருந்த முகமாக இருந்தாருங்க. அங்கே கூட்டமே இல்லை அவ்வளோவா அந்த கோயிலில். அங்கே முடிச்சுட்டு நேராக திருப்பரங்குன்றம் போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பணிகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அங்கேயும் போய் சுவாமி கும்பிட்டு நேராக நைட்டு பழனிக்கு கிளம்பிட்டோம். பழனியில் தான் நைட்டு ஸ்டே பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். மிச்சத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.